வணக்கம். நேற்றைய தினம் இந்தியாவினுடைய 5 மாநிலங்களில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் ஒரு மாநிலம் குஜராத். குஜராத்தில் ஆளும் கட்சி யாருன்னா பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய குஜராத்தில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிறது மோடிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஆனால் குஜராத்தில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் இவிஎம்மில் மோசடி நடைபெற்றிருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி ஒரு மிக முக்கியமான ஆதாரத்தை வெளியிட்டு தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் அது குறித்து விசாரிப்பதற்கு தயாராக இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், ஹரியானா சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் அவர் சொன்னார், 20 இடங்களில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு, அதுக்கு எங்கள் கையில் ஆதாரம் இருக்குது, இதோ கையில் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகியது நமக்கு தெரியும். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நள்ளிரவில் ட்ரக்கில் ஏராளமான வாக்கு எந்திரங்கள் வந்ததும் அதை கையங்களவுமாக அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் பிடித்து அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் அது என்ன மாதிரி ஆனதுன்னெலாம் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைக்கும் போது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருந்தது? தோற்கும்போது காங்கிரஸ் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாருங்க, இந்த மாதிரி ஒரு மாதிரி நக்கலாக மழுப்பலாக பதில் சொல்லி கொண்டு வந்த காட்சியை பார்த்தோம். குறிப்பாக மகாராஷ்டிராவை பற்றி நம்ம பேசி ஓஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல், குறிப்பாக குஜராத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இவிஎம் மோசடி நடந்திருப்பதாக இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா விசகர்பர் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதால்பூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 40வது நம்பர் வார்டு, 40வது எண் வார்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு புகைப்படத்தினுடைய ஆதாரத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு வாக்கு எந்திரத்தில் ஒரு ஆள் வாக்குப்பதிவு செய்யும்போது ஒருத்தர் தான் நிற்கணும். ஆனால் இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு, அவருக்கு இன்னொருத்தர் பக்கத்தில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த விஷயம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூத்துக்குள்ளே அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, பெரிய பாதுகாப்போடு இருக்கக்கூடிய இடம், பல கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு நபர் போய் வாக்கு எந்திரத்தில் ஓட்டு போட போகிறாரு, அவர் கூட பக்கத்தில் இருந்து ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அப்படின்னா ஒரு பூத் அப்படிங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, வாக்கு எந்திரம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழாதா? அதுவும் பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதைத்தான் ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நேரடியாக இந்த புகைப்பட ஆதாரத்தோடு தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறார்கள். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் ஆணையம் சமீபத்தில் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். என்ன அது? ராகுல் காந்தி உட்பட இந்தியாவுடைய பல்வேறு கட்சியை சார்ந்த தலைவர்கள் முன்வைத்த பலகாலமாக போராடி கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தினுடைய வெற்றி அது. என்னது? எல்லா போலிங் பூத்துலையுமே வெப்கேம் செட் பண்ணணும், A to Z எல்லாத்தையுமே நீங்கள் ஒளிப்பதிவு பண்ணணும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், அதாவது இவிஎம் மிஷின் சீல் வைக்கிற வரைக்கும் பூத்துக்குள்ளே என்ன நடக்குது, யார் யார் உள்ளே வரா அப்படிங்கிறது வரை துல்லியமாக பதிவு செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதையொட்டி தேர்தல் ஆணையம் வேறு வழி இல்லாமல் என்னென்னா, சரி இனிமேலால் அடுத்து நடக்கக்கூடிய தேர்தல்களில் எல்லாமே 100% வெப் கேமராக்கள் பதிவு செய்யப்படும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ராகுல் காந்தி கூட மகாராஷ்டிராவில் கடைசி 1 மணி நேரத்தில், அதாவது 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள பல லட்சம் வாக்குகள் எப்படி புதிதாக முளைத்தது, எப்படி வந்து சேர்ந்தது, எங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் பல்ட்டி அடித்தது என்பது நமக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா கொடுக்கணும், கேட்டால் கொடுக்கணும். இப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஆதாரம் கொடுக்கணும் தானே. ஆனால் கொடுக்காமல் பல்ட்டி அடித்த காட்சியை பார்த்தோம். இப்போது தேர்தல் ஆணையம் வேறு வழி இல்லாமல் என்னென்னா, மகாராஷ்டிரா தான் நடந்துச்சு, இனிமேலாக எங்கெல்லாம் தேர்தல் நடக்குதோ அங்கெல்லாம் 100% சிசிடிவி கேமராக்களை நாங்கள் பதிவு செய்கிறோம், எல்லாத்தையும் பதிவு செய்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குஜராத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வாக்கு இயந்திரத்துக்கு பக்கத்தில் 2 பேர், ஒருத்தர் வாக்கு போடுறாரு, இன்னொருத்தர் பக்கத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த காட்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அதை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் ஆணையத்திட்ட போயிட்டு முறையிட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்கப் போகிறது அப்படிங்கிறதா இனி பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இவிஎம் மீது நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு இந்திய மக்கள்கிட்ட கேட்டால் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி என்ன பதில் சொல்கிறாங்க? இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு குறித்து கேட்டால் இல்லை, பெரிய திருப்தி இல்லை, அவங்க ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் பெரும்பாலான இந்திய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஆதாரங்கள் வெளிவருவது மேலும் மேலும் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளின் மீதும் வாக்கு இயந்திரங்களுடைய செயல்பாடுகளின் மீதும் பாஜகவின் மீதும்
சந்தேகத்தை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.